ஹாய், இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மந்த்லி 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய 2 வழிகள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் கட்டாயமாக இதில் 2ல் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன் சொன்னோடனே எல்லாரும் வந்து ஸ்ட்ரேஞ்சான விஷயமா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுக்கு என்ன ரீசன்டா, கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல கேமரா இல்லாட்டி நல்ல ஃபோன் வேணும், நல்ல மைக் வேணும், அதோட லைட்டிங்கோட சேர்த்து ஒரு நல்ல ஸ்டுடியோ செட்டப் எல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் கண்டென்ட் வந்து இன்னும் பெட்டராக வரும். பட் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது தேவையானு கேட்டிங்கன்னா இல்லை, உங்கள்ட்ட இருக்கிற ஃபோனை வச்சு நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் செய்யலாம். கண்டென்ட் கிரியேஷன் சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு 2 விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். அது 2 என்னென்னா, ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வந்து யூடியூப். இன்ஸ்டாகிராமில் மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி நீங்கள் ஒரு மினிமம் 3 வீடியோஸ் மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு வரணும். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் பேஸ் உருவாகும். நம்மளா நீங்கள் வ்ளாக்ஸ் மாதிரி வீடியோஸ் செய்கிறீங்களா இருந்தால் நீங்கள் போகிற இடங்களை பற்றி இல்லாட்டி நீங்கள் வந்து வாங்குற பொருட்களை பற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருப்பீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் பேஸ் உருவாகும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஃபாலோவர்ஸ் பேஸ் வரும்போதே உங்களுக்கு பக்கத்துல இருக்க பிசினஸஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ப்ரொமோஷன் வீடியோஸ் கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து அந்த பிசினஸுக்கு ப்ரொமோஷன் வீடியோ செஞ்சு கொடுத்து மணி ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் பேஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பே பண்ற அமௌண்ட்டுமே வித்தியாசப்படும். கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான அமௌண்ட் தான் தருவாங்க. உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கூட அவங்க தார அமௌண்ட்டுமே கூட்டிட்டு போகும். யூடியூப்ல நீங்க இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ண போறீங்க. அதாவது நீங்க ஒரு வே சூஸ் பண்ணி வ்ளாக்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி எஜுகேஷனல் வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி அதுல நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து யூடியூப்ல போடுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆகி 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சேனலுக்கு வந்த பிறகு யூடியூபால ப்ளே பண்றதுக்கு உங்களுக்கு காசு பே பண்ணுவாங்க. இப்படிதான் நாங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல மணி ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனா அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாம இருந்ததுன்னா கமெண்ட்ல நீங்க அதை சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயான கைடன்ஸ் தருவேன். 2வது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற பிளாட்ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைவர். ஏன்னா அந்த ஃபைவர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, நான் வந்து யூனிவர்சிட்டி படிக்கும்போது ஃபைவர்ல ஃப்ரீலான்சிங் செஞ்சு தான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அதால நான் நிறைய மணியுமே ஏர்ன் பண்ணியிருந்தேன். இதுல எனக்கு வந்து ஒரு 7 வருஷம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஃப்ரீலான்சிங் செய்யும் போது கட்டாயமா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க வந்து ஸ்கில் பேஸ்ல ஃப்ரீலான்சிங் செய்யுங்க. ஃபைவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் இல்லாம ஏர்ன் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கில் இல்லாம ஏர்ன் பண்ண முடியும். பட் நான் உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ல போக சொல்றேன்னா, நீங்க வந்து படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீங்க அதே டைம்ல ஃப்ரீலான்சிங்கை ஒரு ஸ்கில் பேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் படித்து முடியும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்லில் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. அப்போ அது உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். நான் ஸ்கில் பேஸில் போக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் உள்ளே போய் ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்கில்லில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அதில் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்மளாவே நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கிக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஓடர்ஸ் வரும்போதே நீங்கள் வந்து அதில் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி அதை லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஈஸி ப்ரோசஸ் தான். பட் இதுலையுமே ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு 2 மாதத்துல 4 மாதம் மாதிரி ஒரு சின்ன டைம் வந்து எடுக்கும். ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, ஆனால் அதுவுமே எப்படி செய்யறேன்னு தெரியாட்டி நீங்கள் அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸுமே ஃப்ரீயாக தருவேன். நான் சொன்ன இந்த 2ல உங்களுக்கு சூட்டபிளான நீங்கள் பிக் பண்ணுங்க. ஸோ பிக் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம். உங்களுக்கு 2மே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இல்லாட்டி வந்து கண்டென்ட் கிரியேஷனில் நீங்கள் எந்த கண்டென்ட் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஃப்ரீலான்சிங்ல நீங்க எந்த ஸ்கில்ல செலக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க. நான் ஏன் இன்ட்ரெஸ்ட் உள்ளதை செலக்ட் பண்ண சொல்றேன்டா, நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒன்றை செலக்ட் பண்ணிட்டீங்களா இருந்தா, அதை ஜஸ்ட் காசுக்காக மட்டுமே நீங்க ஒன்றை செலக்ட் பண்ணிட்டீங்களா இருந்தா உங்களுக்கு கொஞ்ச நாளே போர் அடிச்சிடும். ஏன்னா இதுக்கு நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு 2 மாசத்துல இருந்து 4 மாசம் 6 மாசம் மாதிரி டைம் எடுக்கும். அவ்வளோ ஒரு கெப் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு போர் அடிச்சு நீங்க வந்து அதை விட்டுட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒன்றை செலக்ட் பண்ணிட்டீங்களா இருந்தா, நீங்க கண்டென்ட் கிரியேஷன் செய்றீங்களா இருந்தா வார ஒரு லைக் ஒரு கமெண்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணும். இதே நீங்க ஃப்ரீலான்சிங் செய்றீங்களா இருந்தா உங்களுக்கு வார ஒரு மெசேஜ் கூட உங்களை மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது இந்த வீடியோ தான். இந்த வீடியோட லென்த் வந்து 1.5 மணித்தியாலம். நீங்க கண்டென்ட் கிரியேஷன் செய்ய போறீங்களா இருந்தா கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற என்ன கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோஸும் ரெடி பண்ணி போடுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் ஃபியூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றி.